பைபிள் ஸ்டடி ஒன்று வந்து பைபிள் காலேஜில் போய் படிக்கிற மாதிரி நம்ம இடத்துலையும் ஒரு 2 நாள் மாதத்துல ஒரு 2 நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். அது அடுத்த மாதத்தில் செய்யணும்னு என் பையன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, இது தண்ணி ஜபத்தில் ஜெபிச்சுக்கோங்க. அப்புறம் காலையில் 5 மணிக்கு ஒரு ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஆரம்பிக்கல, எனக்கு இந்த அதை எப்படி கனெக்ட் பண்ண தெரியாது. முதல்ல என் மனசில் அந்த இடம் இருக்குது, அதை வந்து செயல்படுத்தணும். அதுக்காக ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா முடிவு பெரியது நடக்கணும், இடையில விட்டுக்கூடாது. அதான் என்னோட இது. அதனால் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அதனால் அது சரியான விடையில ஆரம்பிக்கிறது திரும்ப செய்யுங்க. திடீர்னு அதுக்கு ஒரு என்ன செய்வார், அந்த எல்லா காரியங்களும் வாக்கி பண்ணி ஆரம்பிச்சு வச்சுருவார். அவருடைய காரியம் இப்படி தான், நம்ம நினைக்கிற முடியும் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார், அதே மாதிரி கரெக்டாக அந்த நேரத்தில் நடத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகணும். தான் நம்முடைய ஊழியர்களில் அந்த செய்கிற காரியம் தான். அதனால் நம்முடைய சுய வல்லதுனால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக ஜெபிச்சுக்கங்க. சிறுவர் ஊழியம் வந்து மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா நம்ம விபிஎஸ் நடத்துகிறோம்ல, அந்த விபிஎஸ்சி ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிள்ளைகள் வர்றாங்க, நிறைய இந்திய பிள்ளைங்க தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு சிறுவர் ஊழியம் வச்சோம்னா ஆண்டவரை பற்றி அறிவில் அவங்க வளருவாங்க, ஆசையோடு வருவாங்க, வாஞ்சியோடு இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ துடிப்பாக அவ்வளோ ஆசையோடு வந்து பாட்டு படிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அந்த 3 நாள் தான் வைப்பேன். ரொம்ப அந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் எனக்கே சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்சம் செலவுகள் உண்டு, ஆனால் ஆண்டவர் நடத்துவார். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வைக்கணும் பிளான் வச்சுருக்கோம். அது எந்த சனிக்கிழமை வைக்கணும், 3ஆவது சனிக்கிழமை தவிர அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுக்காக ஜெபிச்சுக்கங்க. அப்புறம் பெண்கள் கூடுகை ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அது கவர்மெண்ட் எங்கேயுமே வைக்கணும், பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வைக்கணும். அது எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்து ஒரு நல்ல ஊழியக்காரங்களை கூப்பிட்டு பேச வைக்கணும். அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கும் ஆண்டவர் வந்து காரியங்களை செய்யணும் வாங்கி பண்ணுவார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து காணிக்கை எடுக்க மாட்டோம். அதனால் உங்களுடைய பங்கு, உங்களுடைய உதாரணமான காணிக்கை இந்த ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் ஏதாவது ஊழியத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களில் பிறந்த நாள் இந்த மாதிரி வரும்போது இந்த நாளில் சாப்பாட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய காணிக்கை அந்த பெட்டி, அங்கே காணிக்கை பெட்டி அதில் போடலாம். அதில் ஜப குறிப்புன்னு ஒரு அந்த பகுதியில் இருக்குது. உங்களுக்கு இப்போ சொன்னீங்களா, இதையெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை வச்சு எழுதி அதை கொண்டு போடுங்க. ஏன்னா ஆண்டவர் நிச்சயமாக செய்வது வாய்க்கு கொள்வார். ஒரு சகோதரனுடைய பிள்ளைங்க ஒரு தடவை வந்துருந்தாங்க, ஐயா இருக்கிறது வந்துருக்கும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் எனக்கு இது டாக்டர் ஆகணும், எனக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க எல்லாத்தையும் எழுதி அந்த பெட்டியில் போடுங்க. அதே மாதிரி போட்டாங்க. நாங்கள் அதுக்கு எடுத்து ஜெபிப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் நினைக்கிறோம் ஃபாரின் போயிட்டாங்க. ஒரு பிள்ளை மட்டும்தான், 4 பொண்ணு அவருக்கு, ஒரு பிள்ளை மட்டும்தான் இங்கே இருக்கிறா, வட இந்தியாவில் இருக்கிறா. மற்ற 3 பொண்ணு ஃபாரின் போயிட்டான். ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி என்னோட பேத்திகள் வந்து அதை எழுதி போட்டிருக்காங்க. ஒரு தடவை நான் எடுத்து அதை எடுத்து ஜோபன்றதுக்காக எடுத்தேன். பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட என்ன கேட்டாங்களோ அதை வாய்ப்பு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல செய்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் நான் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஜப குறிப்புகளை எழுதி கொண்டு போடுங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கை என்ன செய்யுங்க, அந்த பெட்டியில் போடுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இது வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கொடுங்கள் கொடுக்கப்படுது. நம்ம கொடுக்கும்போது நம்ம திருப்பி தருவார். நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்காக திருப்பி தந்துடுவார், 100 ரூபா தந்துடுவார். அதை ருசிச்சு பாருங்கள். அப்படிதான் ஆண்டவர் வந்து என்ன செய்ய முடியும், அதை செயல்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் கொடுக்க எனக்கு குறைவே வைக்க மாட்டாங்க. எல்லாம் கொடுத்தாலும் திருப்பி தந்துடுவார். அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருக்காக கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த ஜபம் இந்த காரியங்களுக்காக ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அந்த திட்டங்களுக்காக நீங்களும் ஜெயிச்சுக்கங்க. ஆண்டவர் வந்து நிச்சயமாக அவருக்கு சித்தமானால் நிச்சயமாக நடத்துவார். மாற்றமே கிடையாது. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் இருக்க வேகாலுக்கு வேகாலை, எஜமானன் வேகாலுக்கு வேகாலை, உங்கள் ஊழியம் நாம் வேகாலங்களும் நடத்தி நீங்க நடத்தி செய்வீங்க. உங்கள் ஊழியம் நாம் வேகாலங்களும் நடத்தி நீங்க நடத்தி செய்வீங்க. ஏன்னா நான் கவலைப்பட்டதே கிடையாது என் லைஃப்பில்.
எந்த காரியத்தையும் கவலையே பட மாட்டேன். எல்லாத்தையும் ஆண்டோட ஒப்படைச்சிருவேன். என்ன தேவைனாலும் சரி. ஐயா கூட கொஞ்சம் கவலைப்படுவாங்க, இதை எப்படி செய்யணும். ஆண்டோட ஒப்படைப்பேன், கரெக்டாக நடத்திடுவார். என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து இது வரைக்கும் என்னுடைய தேவைகள் எல்லாம் அவரோட ஒப்படைச்சிடுவேன். நினைக்கிறதுக்கு மேலே நடத்துவார். நான் அதுக்காக என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டேன். நம்ம தேவைகளுக்காக, செலவுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக கவலை வரும், வராமல் இருக்காது, எல்லாரும் கவலை வரும். ஆனால் அதை அப்படியே மனசில் தேவை வச்சுக்கிட்டு அதுக்காண்டி இருக்க மாட்டேன், மூளைக்கு கொண்டு போக மாட்டேன், இதயத்தில் வச்சுக்க மாட்டேன். அப்படியே ஆண்டோட சொல்லி விட்டுருவேன். அவர் நிச்சயமாக நிச்சயவாரதை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள்லாம் அவருமே வைத்து விடுங்கள். அப்படின்னு ஒரு வசனத்துக்கு என்ன கவலையும் அவர்கிட்ட வைங்க, அவர் நிச்சயமாக அதை மாற்றி தருவார், நடத்தி தருவார். ஆமே. இந்த நாளுக்கு நமக்கு செய்தி கொடுக்கிறதுக்கு தம்பி வந்திருக்காங்க பிரதர். அவங்க வந்து கோயில்பட்டி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட அடிக்கடி வந்து செய்தி கொடுக்க வந்திருக்கிறாங்க. நம்ம ஐயாவுக்கு ஒரு அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும், தம்பி அப்படிம்பாங்க. தம்பிங்கிறதுல அவங்க ஃபேமிலியே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா அப்பா, அவங்க தம்பி ஊழியம் பண்ணுறாங்க, அக்கா ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஊழியம் செய்திருக்கிறார். அவங்க சொந்த ஊர் கோவில்பட்டி பிரதர்ஸ்தா மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஊழியம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு மேலே இந்த மாதம் அவங்க கூட்டோன்னு என் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க உடனே சரி அப்படின்னு சந்தோஷாங்க. ஆண்டதுனால அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் அதனால நம்ம செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க கூட ஒரு சகோதரன் வந்திருக்காங்க, அவங்க பேர் டேவிட். அவங்க வந்து கோவில்பட்டி தானே மிஷனரி ஊழியம், அவங்க வந்து ஊழியம் பண்ணுறாங்க, சுவிசேஷ ஊழியம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தமிழ் வந்து சபை வச்சுட்டாங்க, பாஸ்டர் ஆகிட்டாங்க. ஆண்டு வந்து அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து அதுக்காக ஜெபிப்போம். 2 பேர் ஊழியத்துக்காக நீங்கள் தனி ஜபத்தில் ஜெபிச்சுக்கங்க. நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க நம்முடைய பிள்ளைக்காக செய்வார், ஆசீர்வதிப்பார். இதனால ஜபக்குறிப்பில் மிஷனரி ஊழியர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கோம். எதுக்கு? மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை ஆண்ட மிஷனரியாக எழுப்பிடுவார். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம குறைகளையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றி. நல்லா செய்தி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால் சாட்சிகள் உண்டு. கொஞ்சம் சரி ஒரு சாட்சி வாங்க வாங்க பாப்பா வாங்க. அவள் பாடல் பாடுவான். ஒரு சாட்சி இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு. நான் திப்பரப்பேட்டில் வேலை பார்க்கும்போது இவன் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் ஆண்டவரோட தெரிந்தெடுத்து இந்த குடும்பத்துக்கும் தெரிந்தெடுத்து அவர் சாட்சியாக தெரிவித்திருக்கிறார். இது அவன் மகா கவலையா இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்க வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள
அப்போ சொல்லும்போது அவங்க என்ன புதிய ஏற்பாடு புக்கு தந்து இது நீ படிமா, படிக்க படிக்க இந்த வார்த்தைலாம் பிரிய செய்யும், ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என் புதிய ஏற்பாடு அப்படியே பாடப்புக்கு வரையே வாசிப்பேன். ஆனால் ஒரு வாரம் தான் ஸ்கூல் போவேன், ஒரு வாரம் வேலைக்கு போவேன். இப்படியே குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை இருந்தமா. அப்புறம் பாதி நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். டீச்சர் ஆள் வச்சு தேடி வருவாங்க. அப்போ நீ எப்படியாவது 8 வரை படித்து சர்டிஃபிகேட் வாங்குமா, அப்போ 8ஆவது படித்தா ரொம்ப மதிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் வச்சு சரின்ட்டு 8 வரை அப்படியே படித்தோம். டீச்சர் மூலமாக தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ டீச்சர் வெள்ளிக்கிழமை வந்துன்னா உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாசம் நாள் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, அதை நான் கவனிப்பேன். அவங்க ஒரு டிஃபனில் சாப்பாடு கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் கையில் தந்துடுவாங்க, நீ சாப்பிடுமா, உன் தம்பிக்கு கூட ஒரு தங்கச்சிக்கு கூடன்னு தருவாங்க. ஆனால் நான் எதுக்கு அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு அப்போ வந்து யோசித்தது உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த வெள்ளிக்கிழமை வந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சா தான் அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த வெள்ளிக்கிழமை டீச்சர் அன்னைக்கு செய்த உபவாசத்தை நான் இன்னைக்கு யோசிப்பேன். அதெல்லாம் யோசித்து அப்புறம் திருமணத்துக்கு வந்து டீச்சர் சார் வந்து ஜோம் பண்ணுறாங்க, நீ ஆண்டவர் ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தந்தாரு. ஆட்சி தான், அவங்கெல்லாம் ரசிக்கப்படாதவங்க தான். ஆனாலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள்லாம் வந்தது. ஆனாலும் டீச்சர் சொன்ன அந்த வார்த்தைகளை வசனங்களே நான் பிடிச்சு நடந்ததுனால என் பாதையில் எவ்வளவோ தாறுமாறான வாழ்க்கைக்கு போறதுக்கோ தற்கொலைக்கு போற வழிக்கு நடந்தது. ஆனாலும் அன்னைக்கு டீச்சர் சொன்ன வசனம், நம்பிக்கையில் சந்தோஷமா இரு, உபத்திரத்துல பொறுமையா இரு, ஆனாலும் ஜெபத்துல உறுதியா கருத்துன்னு சொன்னாங்க. ரோமர் 12:12. அந்த வசனத்தை நான் பிடிச்சு ஜெபம் பண்ணேன். எல்லா போராட்டங்களையும் பாடுகளையும் மேற்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது மட்டும் இல்ல, சார் இந்த இடத்துக்கு நான் ஜெபத்துக்கு அதிகமா வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் என் கையில பைசா இருக்காது. இந்த அண்ணன் இருக்காங்க, அண்ணன் வந்து எம்மா பைசா இருக்கான்னு கேட்பாங்க. என் பிள்ளைய சந்தோஷத்துக்கு நடந்தே கூட்டிகிட்டு வருவேன். போகும்போது எனக்கு அந்த அண்ணன் பைசா தருவாங்க, சார் தருவாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஆனால் அந்த ஜபத்திலே நான் சோர்ந்து போகாம விசுவாசத்தோடு வந்ததுனால இன்னைக்கு கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இன்னைக்கு என் மகன் ரொம்ப சோகம் இல்லாம யாருக்குமே தெரியாது. சார்கிட்ட சென்னையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ சார் வீட்டு பழைய வீடு அங்கே இருக்குது. வீட்டில் வச்சுன்னா லோ பண்ணி கூப்பிட்டாங்க. அவன் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் பெரிய ஒரு ஊழியக்காரியா வருவா, இந்த இடத்துல வந்து கொண்டாந்து போட்டதுனால ஆண்டவனை கைவிடலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் நினைக்க யோசிக்கேன், அவன் தலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். ஆனால் எல்லா டாக்டருமே சொந்தம் வந்து எல்லாரும் வெறுத்துட்டாங்க, கைவிட்டாங்க. கத்துரு மட்டும் நம்புறேன். முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன். அப்பதான் ஒருத்தங்க வின்சென்ட் செலவுமா அவங்க ஜோம் பண்ணுறாங்க, நீ எங்கெங்கெல்லாமா அழைச்சிருந்தா, நீ கர்த்தருடைய நேரத்தை மறந்ததுனால அவர் பிள்ளையை மறந்தார் அப்படின்னு ஒரு வசனத்தை ஜோம் பண்ணாங்க. அப்பதான் நான் உடனே வந்து ஜோம் பண்ணி அழுது ஆண்டுட்டேன். ஏசப்பா, இந்த உயிருள்ள நாள் வரைக்கும் அவங்க சாட்சியா இருப்பா. ஏசப்பா, அவ ஜீவனை கொடுத்துருங்கப்பா. எல்லாரும் என்ன அற்பமா ஏளனமா சிரிக்காங்கப்பா. இந்த மத்தியில நாமும் உயர்த்தப்பட நான் மகிமைப்படணும் ஏசப்பான்னு ஒரு விசுவாசத்தோட வைராக்கியமா நான் ஜெபிச்சேன். ஆனா அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். சார் சொல்லுவாங்க அடிக்கடி, அவளை நீ பாரு, அவளை நீ பாடி குதிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவனுக்கு செய்வாங்க. சார் அவங்க எங்க போனாலும் என்ன ஆண்டவர் வந்து முன்சிரி வீட்டுக்கு போன்னு ஏவுனாருமா, நான் வந்தேன் அப்படின்னு நடுவாங்க. நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு எவ்வளவு பணமெல்லாம் கொடுத்து நீ அழாத, உன் பிள்ளைகளுக்கு ரொம்ப சம்பாதிச்சு தருவாங்கன்னு சொல்லி நான் பணத்தை வந்திருக்காங்க. ஆனாலும் என் தேவன் எங்களை கைவிடலை. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க காலேஜ் முடிப்பான்னு நினைச்சு பார்க்கல. காலேஜ் முடிச்சு இப்போ எம்காம் போட்டிருக்கேன். 2வது மகா காலேஜ் 2வது வருஷம் படிக்கா. அவள் விளாட்டு மூலமா இன்னைக்கு ஹரியானாவில் இருக்கா. ஆனால் என் தேவன் டீச்சர் அன்னைக்கு போன வர வீட்டுக்கு வந்தக்கப்போ சொன்னாங்க, உன் பிள்ளைங்களை ஆண்டவர் உன் பிள்ளைங்கள் மூலமா எனக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீ எப்படியாவது ஜெபத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே நாட்கள் அந்த இடத்துக்கு வரணும்னா அது ஒரு தடையாவே இருந்தது. என் தேவனுக்கு காலையில் எப்படியாவது பேருந்து எசப்பா அப்படின்னு வைராக்கியத்தோட நாங்கள் வந்தோம். என் தேவன் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிச்சதுக்கு வந்ததுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி இயேசு ஒருவர் தான் பொய்யான தெய்வம், அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிய வச்ச எங்கள் டீச்சருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு சொல்லலைன்னா நாங்கள் இதில் இருந்தாலும் எப்படியோ எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறா போய் உலகத்துக்கு பின்னால போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல எங்களை சாட்சி சொல்லி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய மகிமையா வைத்திருக்கிறது என்
தேவாலயத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவதாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நன்றி. அவங்க ஒரு பாட்டு பாடல் பாடுவார். ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும், வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே, வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறாம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறாம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மைகள் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மைகள் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறாம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறாம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அருமையா பாடல் நல்லா பாடிட்டா. இந்த சின்ன பிள்ளையா பிறந்த உடனே தான் இந்த தலை பெருசாக இருக்குன்ட்டு சென்னையில் போயிருந்தான். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க டாக்டர். உடனே இவ பயந்துட்டு இவங்களுக்கு ஃபோன் போட்டான் அண்ணனுக்கு. பிள்ளை இருக்கிற மாதிரி ஊரை பார்க்கவா, ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவளை ஆண்கள் பெரிய வயசுவாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மிஸ்டேக் கிடையாது, ஃபீல் பண்ணிட்டாங்க. உடனே வந்துட்டான். அன்னைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறி இங்கே வந்துட்டான். ஆண்டவர் அவளை ஆசை அவளுடைய சடங்குலாம் நாங்கள் போயிருந்தோம். ஆண்டவரோட ஆசை வச்சு இன்றைக்கி காலேஜ் முடிச்சிட்டான். அவளை அன்னைக்கு ஒரு அருமையான ஒரு இது போட்டுடலாம். அதாவது அவளே ரெடி பண்ணி செய்தி கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் அவளை இருக்கா கபடி விளையாட்டில் நிறையா வீட்டுக்கு போயிருந்தா ஏகப்பட்ட பதக்கம், அப்புறம் ஏகப்பட்ட கேடையை வாங்கியிருக்கான். இப்போ அவளுக்கு ஆண்டவர் பண்ணிக்கலாம். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் தந்தார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்களுக்கு மாறரும் உங்களுக்கு மாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த வார்த்தை ஆண்டவரை காலையில் தந்தார். நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆண்டவருக்காக யாரெல்லாம் அவருடைய நாமத்தை துதிக்கிறாங்க சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஊழியக்காரங்க தான். அவங்க நான் ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாராவது சொல்லுவீங்களா ஏசப்பா பற்றி? நீங்களும் ஊழியக்காரங்க. அவர் எல்லாரையும் அதுக்காக தான் அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை சேர்ந்தது. ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, நீங்களும் ஊழியம் செய்கிறீங்க. அதனால் ஊழியக்காரன் பேரும் ஊழியக்காரனும் அபிஷேகத்தை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக உங்களையும் பயன்படுத்துவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். அவருக்காக நாம் வாழணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மை பயன்படுத்துவார். நாமே ஒரு பாடல் பாடிட்டு சகோதரனை இருக்கிறேன். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன்.
வேதனையோடு இருந்தேன். பிறகு அப்படியே என்னை மாற்றிட்டாரு. அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக ஏதாவது செய்யணும், அவருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், ஒன்றை உருவாக்குறது தான் நான் அவரே எடுத்தேன்ட்டாரு. அது நான் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? என்ன உருவாக்குறது தான் அவர் எடுத்துட்டார். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒவ்வொரு கூடுகையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்துக்கிட்டு இருக்காரு. அநேக மக்களுக்கு நன்மை செய்துக்கிட்டு இருக்காரு. மக்களை கூட்டி சேர்க்கிறாரு. எங்களுடைய சுய பலத்தினால சுய திறமையினால ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருடைய திட்டம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இதனால எனக்காக ஜெபிக்கிற, ஊழியத்தில் உதவி செய்கிற, ஒத்தாசையாக இருக்கிற, வீட்டிலே ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரர்களுக்கு பேக்ரவுண்டு வந்து ஜெபம் தான். பின்னால் இருந்து ஜெபிக்க தான் அவங்க வந்து வளர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் எனக்கு நாளில் தந்திருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறாரு. ராபின் தம்பி எனக்கு மாதந்தோறும் வந்து மியூசிக் போட்டு தருவாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஜபா தம்பி வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப்லாம் எடுப்பாங்க, எனக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் எனக்கு வந்து தனிமையாக செய்ய முடியாது. அவங்கள வச்சு நிறைய காரியங்கள் எனக்காக செய்துட்டு இருக்காரு. அதுக்காக தம்பிக்கு நான் நன்றி கூறுறேன். அண்ணன் மோகனனும் அருமோகனனும் சாவணன் தம்பியும் எப்போ கூட்டாலும் வந்து ஜபத்தில் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, என்னோட உழைப்பாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஊழியத்துக்கு. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய தம்பியும் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நாங்கள் குழுவாக ஜெபிச்சுட்டு இருக்கோம். புதன், சனி, ஞாயிறு சாயந்தரம் 4 மணிக்கு. அது 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ ஜெபிக்கிறோம். ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுட்டே கொஞ்ச இடத்துல இருந்து, அதான் என்னுடைய ஒரே வாஞ்சை. அப்படி கூடி வருகிற சகோதரிகள் எனக்காக, ஊழியத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜெபக்குழுவில் உள்ள பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்களையும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சில எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுபோக வசந்தி குடும்பப்பட்டியிலேருந்து தங்கச்சி வந்து அஸ்வினி வந்து மாதம் அவங்க அம்மா வருவாங்க, இல்லைன்னா அவன் வருவான். வாலிப பிள்ளையாக இருந்தாலும் வந்து நிறையா ஜப குறிப்புகளுக்காக ஜெபிப்பா. ஆண்டவர் வந்து அவளை ஆசீர்வதிச்சிருக்கிறா. அவள் அண்ணன் இருக்கா. விபிஎஸ்லாம் அந்த பிள்ளைங்க தான் நடத்துவாங்க. வந்து எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக எல்லாரும் இருக்கீங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நம்ம தனியாக ஒரு கையை வச்சு ஓசை எழுப்ப முடியாது. அடிச்சு பாருங்க, வருமா சத்தம் வராது. 2 கையை வச்சு அடிச்சு பாருங்க, சத்தம் வரும். அப்போ எல்லாரும் சேர்ந்து இணைந்து தான் இந்த ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். எங்கள் வீட்டில் அவங்க இருக்கும்போது ஆரம்பம் முதல் முடிவு அவங்களே எல்லாம் நடத்திடுவாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் எனக்கு வந்து சப்போர்ட் வேண்டியிருக்கு. நான் வந்து எல்லாரையும் சார்ந்து தான், முதல்ல ஆண்டவரை சார்ந்துக்குவேன், 2வது உங்களை சார்ந்துக்குவேன். ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னும் இந்த ஊழியத்துக்காக அவங்க தனி ஜபத்திலையும் எல்லாம் ஜெபிங்க. என்னோட பிள்ளைங்க எல்லாம் வந்து நிற்கணும். அதான் நான் ரொம்ப விரும்புகிறேன். லீவு போட்டு ஒரு நாள் நில்லுங்கடான்னு கேட்க மாட்டேங்குதுங்க. அதுக்காக ஜெபிங்க. ஒரு நாள் லீவு போடுங்க, வந்து நில்லுங்க அப்படின்னா உலகம் வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்களாம் பிரித்து எடுத்து கொண்டு வந்து இந்த ஊழியத்தை செய்ய வைக்கணும். தூர இடத்துல இருந்து அன்பும் அவருடைய மனைவி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் சின்னவர்லேருந்து வராங்க. ஒரு நேரம் வந்துட்டு போனால் எவ்வளோ காரில் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள அழைச்சிட்டு ஊழியத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்து அழைச்சிட்டு வர்றாரு. சாலமன் தம்பி, இன்னொரு சாலமன் அண்ணன் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரல, பேத்தி பிறந்திருக்கா அவங்களுக்கு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய கிருபையினால் உங்களை வச்சு எனக்கு செய்துட்டு இருக்காரு. நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து வாங்க, சீக்கிரமாக வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் வராத மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் சகோதரர் வந்து ஒரு சாட்சியும் அவங்க ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க. சகோதரன் அன்போட அழைக்கிறேன். கலந்துட்டு அவங்க ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஒரு யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்து கொள்கிறேன்.
சொன்னாங்க, தம்பி ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்தி கொடுக்க வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வரேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த நாட்களில் உங்கள் மத்தியில் வந்து இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த பெரிதான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்போடு கூட அழைத்ததான அருமையான அக்கா அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பான ஸ்தோத்திரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் என்னோடு கூட வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சுவிசேஷகர், அவங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தராகவே என்னோடு கூட இந்த நாட்களில் வந்திருக்கிறதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரையும் பார்ப்பதற்கு, மீண்டும் பார்ப்பதற்கு ஆண்டவர் அருமையான இந்த நாளை கர்த்தரை ஏற்படுத்தி தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணனுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்ற பிற்பாடு இப்போ தான் நான் முதல் தடவை வர்றேன். அன்னைக்கு வந்தது, அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு தான் வர்றேன். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வனோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம். செல்வனனும் நானும் நிறைய ஊழியங்களை போய் நிறைவேற்றியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து நிறைய ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் ஊழியத்துக்கு வந்து 26 வருஷம் ஆச்சு. நான் ஊழியத்துக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகுது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எங்கள் வீட்டுக்கு தெரிவிப்பதற்காக வருவாங்க. அப்போ நான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாலாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படியே கூட சுற்றிட்டு வருவேன். அப்போ எனக்காக ஜெபித்த அருமையான ஒரு பாத்திரம். அவங்க கண்ணுக்கு முன்னாலே நான் ரட்சிக்கப்பட்டு, அவங்க கண்ணுக்கு முன்னாலே நான் ஊழியத்துக்கு வந்து அவங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் சில தருணங்களை ஏற்படுத்தி தந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு ஐக்கியம். ஆண்டவர் அவங்களோடு கூட நிறைய காரியங்களை ஆரம்ப நாட்களில் நாங்கள் உட்கார்ந்து ஆவிக்குரிய காரியங்களை நிறைய பேசுவோம். மணிக்கணக்காக பேசுவோம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அண்ணன் நைட்டில் மாடியில் தங்கும்போது அண்ணன் உட்காந்து பேசுவோம். நான் இங்கே வந்து உட்காந்து தங்கும்போது மணிக்கணக்காக பேசுவோம். ஆவிக்குரிய காரியங்கள் நிறையா அனுபவங்களை பேசுவது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு அண்ணனுடைய காலத்துக்கு பிற்பாடு அருமையான அக்காவை ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு காரியம். அக்காவை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் ஊழியத்துக்குள்ளே அவங்க கடந்து வரணும். அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதுதான் தேவனுடைய திட்டம். வேதம் சொல்லுகிறது, சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சந்ததி அந்த ஜெனரேஷன் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஏன்னா நம்முடைய தேசம் வந்து பறந்துருக்கிற ஒரு தேசம். ஊழியக்காரங்க இன்னும் நிறைய வேணும். 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ 150 கோடி மக்களுக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா? ரொம்ப கம்மி. மிஷினரிகளே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு உள்ளதான் மிஷினரிகளே இருக்கிறாங்க. ஒரு 50,000 மிஷினரி 60,000 மிஷினரி தான் இருப்பாங்க. ஊழியக்காரங்களும் ரொம்ப குறைவு. மொத்தத்தில் ஒரு 2 லட்சம் ஊழியக்காரங்க தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. கணக்கு தொகை எவ்வளவு? 150 கோடி. 1 கோடி ஊழியக்காரங்களாவது வேண்டாமா? 1 கோடி ஊழியக்காரங்களாவது வேணும். ஆனால் 1 கோடி ஊழியக்காரங்க கிடையாது. அதனால எல்லாரும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது, சொல்லுங்க சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த என்னது? கடமை. இது வந்து நீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. பிள்ளைகளை படிக்க வைப்பது, சொல்லுங்க, என் மேல் விழுந்த கடமை. பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுப்பது கடமை. அப்போ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கடமை வச்சிருக்கிறார், கடமை கொடுத்துருக்கிறார். என்ன கடமை? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது நம்ம மேலே வச்சிருக்கிற கடமை. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்கள் மேலே கடமை வந்துருச்சு.
அந்த கடமை எல்லாரும் நிறைவேற்றும். ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆண்டவருடைய நற்செய்திய சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யணும்? சொல்லணும், அறிவிக்கணும். உங்க கூட பழகுறவங்க சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு பால் ஊத்த வரவங்க சொல்லுங்க, காய்கறிக்காரங்க சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அதுதான் ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. உலகத்துல ஆண்டவர் எதை குறித்து தெரியுமா சந்தோஷப்படுவாரு? நீங்க அள்ளி காணிக்க கொடுக்கும்போதுலாம் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க ராத்திரி பகலும் கண்ணீர் விடும் போதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க உபவாசம் போடும் போதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடும். உங்க மூலமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதுன்னா அதுதான் பரலோகத்துல சந்தோஷம். காணிக்க கொடுக்கும் போது ஆண்டவர் நல்லதுப்பா அப்படிங்கிறார். ஜெபம் பண்றே நல்லது. அவர் சந்தோஷப்படுறது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆத்மா ரட்சிக்கப்படும் போது தான். அல்லேலூயா. அதனால ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும், கரையை கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்சம் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிச்சு தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நீங்க போதும் இயேசுவா, நன்றி ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும் சொல்லுங்க. நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதுமானவராக இருக்க ஆண்டவரே. இந்த உலகத்துல நீ ஒருத்தரே எனக்கு போதும் ஆண்டவரே. நன்றி அப்பா. கைகளை திறந்த ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் அப்பா. ஆமென். புது பலன் தருகிறீ, புது எண்ணை பொருகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணை பொருகிறீ, கனிதரும் மரமாக செழித்தோங்க செய்கிறே, என்னை கனிதரும் மரமாக செழித்தோங்க செய்கிறே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, இதெல்லாம் சொல்லுங்க, சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காயங்குதே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, கேளுங்கமே, வாழ்த்து சொல்லுங்க, அல்லேலூயா, ஆனந்தமே, ஒருத்தா, அல்லேலூயா, கேளுங்கமே, துதித்தே 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 இருந்தே, உம்மை துதித்தே 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 இருந்தே, எந்தோ மானக
உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றோ விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றோ விடுதலை. ஆமென். அவரே அழைக்கிறார். அவரே நாமல் அறிந்த எனக்கு அவரே அழைக்கிறார். அல்லேலூயா ஆண்டவரே. அல்லேலூயா. Glory to God. Amen. Thank you, my Jesus. Jesus, my God. Alleluia. Presence of God. Amen. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றோ ஆனந்த இயேசு தருகிறார். என்றோ ஆனந்த இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசுவே துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆண்டவரே. அல்லேலூயா தேவனே. அல்லேலூயா ஆண்டவரே. அல்லேலூயா இயேசுவே தேவனே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவரது வசனம் எனது கேடகம். நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கிறார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா கேட்கமே. அல்லேலூயா ஆனந்தமே. வாய்த்திறந்து படிங்க. நடைகளை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே. ஆனந்தமே. அல்லேலூயா கேட்கமே.